திரு பொன்முடி அவர்கள் இவ்வளவு பச்சையா பேசலாமா சார்? என்ன பேசினாரு? என்ன பேசினாரு? ஒரு லேடிஸை இப்படி பேசலாமா சார்? என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. இது அது விமர்சனத்தை சொல்லிவிட்டு அப்புறம் இதை சொல்றீங்க சார். அது சொல்ல முடியாது சார். குற்றவாளின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து குற்றத்தை சொல்றீங்க சார். அது சொல்ல முடியாது, எனக்கே கூசுது சார். அப்ப விட்டுருங்க. அவ்வளவு கூசுற விஷயத்தை ஏன் பேசுறீங்க? அந்த பகுத்தறிவாதிக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியாது. பகுத்தறிவாதியா இருக்கட்டும் பேச. நீங்க பகுத்தறிவாதி தானே? பகுத்தறிவாதி தான். ஆமா. இப்படி பேசலாமா? என்ன பேசினார்னு சொல்லுங்கன்னா அது கூசுது என்ன அர்த்தம் புரியலையே எனக்கு. நான் பட்டையா நாமமான்ட்டு கேட்பாராம். சரி கேட்டாங்க. அதுல என்னாச்சு? அதுக்கு என்ன? அது சொன்னா அதுவே கூசுதா உங்களுக்கு? பட்டையா நாமமான்றதே கூசுதா உங்களுக்கு? அது யார்கிட்ட போயிட்டு எனக்கு ஆட்சேபணம் இல்லை. அது யார்கிட்ட போயிட்டு யாருகிட்ட போயிட்டு அது மாதிரி என்ன சொன்னார்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சத்தியமா தெரியாது. வாயில வச்ச கூட கடிக்க தெரியாது. மாட்டேன். அவ்வளவு ஆமா, சின்ன குழந்தையா இருந்தா கடிப்பேன். இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சு. அப்படியா? ஆமா, அதனால கடிக்க மாட்டேன் சார். அறிவு இல்லை எனக்கு. யாருக்கு? எனக்கு. எந்த அறிவு? வரல வாயில வைக்கிறீங்க. உங்க புத்தி எங்க போச்சு என் வாயில வரல வைக்கணும்னு? சார் நான் கேட்கிற கேள்வி அது. இது இந்த வயசுல கேட்கறீங்க. ஆபாசமா இல்ல? எது? வாயில வரல வைப்பேங்கிறீங்களா? ஆபாசமா இல்ல? சனாதனவாதி தானே? இப்படித்தான் பேசுவீங்களா ஒருத்தர்கிட்ட? இல்ல வாயில வரல வைப்பேன்னு. அது கடிக்க தெரியாது. ஒரு கேவலமா இல்ல உங்களுக்கு? ஒரு ஆம்பளை கிட்ட வந்து வாயில வரல வைப்பேன்னு கேட்கறீங்களா? கேவலமா இல்ல? சனாதனவாதி பேசுற பேச்சா? நான் சனாதனவாதி மேல கேஸ் போடக்கூடாது. ஒரு ஆம்பளை கிட்ட வந்து வாயில வரல வைப்பேன்னு கேட்டீங்கன்னு உங்க மேல என் கேஸ் போட? விரல தானே சார் சொன்னேன்.